நாட்டு கயலானை கைவளர இவளியும் வேலமும் சமர்த்தி தஞ்சையும் உறந்தையும் செந்தனல் கொடுத்தி கொண்டு வந்த அடையார் நிருபத்தம் தேவிய அழுத கண்ணீராறு பரப்பி கழுதை கொண்டு கபடி விட்டு செப்பைகளை பெரிய பொருது சோர்த்து ஓட்டி. வணக்கம். நான் நிற்கிற இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பல வரலாறுகளை வணக்கம். என் பேரு கர்ணா. இந்த இடத்துல வந்து பாண்டியர்களும் சோழர்களும் சேர்ந்து ஒரு கோவில் கட்டிருக்காங்க. அந்த கோவில் அமைதியா அழகா ரொம்ப அற்புதமா வந்து ராஜராஜ முக்கியமான ஒரு பட்ட பெயர் கொண்ட கல்லூரி. இப்ப நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தமலை அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமத்துல இருக்கேன். இந்த வீடியோ முழுக்க பாருங்க. இந்த இடம் எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ தெரிஞ்சு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பிரயாணம் பண்ணி வந்துருக்காங்க. இந்த ஊருக்கு இருந்து நார்த்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை பாத்தீங்க அப்படின்னா நிறைய மலைகள் அப்படியே சூழ்ந்து இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவுல அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையில தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த கோவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு கடம்பர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு ஏன் கடம்பர் மலை இருக்கிற கல்வெட்டுக்கள் கடம்பூர் உடையான இறைவனோட கடம்பூர் மகாதேவர் அதனாலதான் இந்த மலைக்கு கடம்பர் மலை மருவி எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான யாரோட கல்வெட்டை பாருங்க. திருப்பங்கள் கோவலை பெருங்குளச்சி நமக்கே உரிமை கொண்டமை அப்படின்னு வந்து வருது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. மனக்குளம் காந்தலூர் சாலை களம்பரசாலை ராஜராஜ மகாதேவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் மகாதேவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு கடம்பர் மலைன்னு மாறிடுச்சு இந்த இடம். நீங்க இந்த மலையை பாருங்க. இந்த மலையை அப்படியே உடைஞ்சு அதுல கல்வெட்டுகளை வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வெறும் கற்றளி கோயில் தான். அதாவது 2 கற்களை எடுத்து அடிக்கடிக்கு செய்யப்பட்ட ஒரு கற்றளி கோயில் தான். ஆனா இந்த கோயில் ஆரம்பிக்கிறப்போ இது ஒரு குடைவரை கோயிலா செய்யலாம் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பிரகாரங்களும் ஒரு தூண்களுக்காக செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யாம அதை விட்டுட்டு கற்றளி கோயிலை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல இந்த இடத்த பத்தின வரலாறுகளோ அவர்களுடைய தகவல்களை கல்வெட்டுகளை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததா இன்னொரு கல்வெட்டை பார்க்கலாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் பாண்டியன் முடித்தலை கொண்டொருளி காஞ்சிபுரம் கொண்டொருளி ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழரோட 3ஆம் குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டு. இதுல வந்து ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன போடுறாங்கன்னா இரட்டபாடி கொண்ட சோழ வளநாடான தெலுங்கு குல காலப்புறம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதாவது தெலுங்கு குல காலப்புறம் ஏற்கனவே இந்த ஊருக்கு இருந்த பேரை குலோத்துங்க சோழருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இரட்டபாடி கொண்ட சோழ வளநாடு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இதுல முக்கியமா என்ன தகவல் நம்ம பார்க்க போறோம்னா இங்க இருக்கிற கல்வெட்டுக்களை நிறைய வியாபாரிகள் பத்தி குறிப்பிடுறாங்க. இதையும் நம்ம இப்போ சொல்ல போற தகவலையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஊரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தாமலை அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருமே நார்த்தாமலைன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஊரோட உண்மையான பெயர் வந்து பாத்தீங்கன்னா நகரத்தார் மலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாமே வியாபாரிகள் வணிகர்கள் பத்தி குறிப்பிடுது, நகரத்தார்கள் பத்தி குறிப்பிடுது. நகர்த்தார்னா யாருன்னா நகர்ந்து வணிகம் பண்றவங்க தான் நகர்த்தார்னு சொல்லுவோம். அவங்க எல்லாருமே இங்க ஒரு செட்டா வந்து இருந்திருக்காங்க. ஒரு நகரம் அமைச்சு அவங்க வந்து வாழ்ந்ததுனால நகரத்தார் மலை அப்படின்றது மருவி நார்த்தார் மலை அப்படின்றது தான் ஆயிருந்திருக்கணும். அதற்கான ஆதாரங்கள் தான் நமக்கு இங்க வந்து காட்டுது. ஏன்னா வியாபாரிகள்னா அவங்க வந்து நகரத்தாரா தான் இருந்திருக்கணும். அவங்க வந்து இந்த கோவிலுக்கு நிறைய கொடைகள் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால இந்த குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டுல வந்து அந்த வியாபாரிகள் பற்றியும் நகரத்தார்கள் பற்றியும் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான கல்வெட்டு இது. சும்மா இத்தினோண்டு கல்வெட்டுலாம் கிடையாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் கல்வெட்டுகள் நிறைய பொறுப்பு வச்சிருக்காங்க. அவ்வளவு கல்வெட்டுகள் இந்த கோவிலுக்கு இருக்கு.
இவ்வளவு நேரம் வந்து நம்ம சோழர்களுடைய கல்வெட்டு பார்த்தா நமக்கு நிறைய தகவல்களை நிறைய அன்றைய காலகட்டத்தில் நடந்த வாழ்வியலை வந்து நமக்கு குறிக்குது. இந்த காணொலி ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த கோயில சோழர்கள் மட்டும் கட்டல அப்படின்ட்டு, பாண்டியர்கள் சேர்ந்து கட்டிருக்காங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இந்த கோயிலை யார் கட்டினது அப்படின்னா நம்மளுடைய மாரவர்மன் சுந்தரபாண்டியன். ஒரு நிமிஷம், அவரை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு தெரியுமா? பொன்னி சூழ் நாட்டு புலியானை போயகல, கன்னி சூழ் நாட்டு கயலானை கைவளர, வெஞ்சின இவளியும் வேலமும் பரப்பி, தஞ்சையும் உறந்தையும் செந்தனல் கொளுத்தி, காவியும் நீளமும் நின்று கவனிழப்ப, வாவியும் ஆறு மணிநீர் நலனித்து, கூட்டமும் மாமதிலும் கோபுரமும் ஆடரங்கமும் மாட்டமும் மாளிகையும் மண்டபமும் பலவிடித்து, தொழுது வந்த அடையார் நிருபர்த்தன் தேவியர் அழுத கண்ணீராறு பரப்பி, கழுதை கொண்டு உழுது கவடி வித்து செம்பியனை சுனமெறிய பொருது சுரப்புக ஓட்டி, பைமுன் முடிவரித்து பாரனுக்கு கொடுத்தருளிய, சோனாடு கொண்டருளிய, சோனாடு வழங்கியருளிய கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு. இப்போ நாம மாரவர்மன் சுந்தரபாண்டியருடைய மெய்கீர்த்தியை வந்து பார்த்தோம். இப்ப நான் அமர்ந்திருக்கக்கூடிய கோயிலும் சுந்தரபாண்டியர் தான் கட்டினார். இது வந்து ஒரு சிவன் கோயில், இது வந்து நகரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் இதை வந்து சோழர்கள் தான் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அங்க தானம் கொடுத்த கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா இந்த கோயிலையும் பின்னாடி இருக்கக்கூடிய அம்மன் கோயிலையும் சுந்தரபாண்டியன் தான் கட்டினாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த கோயில கல்வெட்டுகளாக இருக்கு. இந்த கோவில மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் கட்டினார் அப்படின்றதுக்கான ஆதாரம் நமக்கு இங்கே இருக்குங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் சோனாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய தேவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சையும் உறந்தையும் கொளுத்திட்டு சோழ நடத்திற்கு அவங்கள்ட்ட கொடுத்திருந்திருக்காரு. அதாவது சோனாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டியன் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஆண்டு 11வது, ஸோ அவரோட 11வது ஆட்சி ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அவர் கட்டினதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு சாலிடான ஆதாரம் வந்து நமக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நிமிஷங்க, என்னதான் ஒரு அப்டேட்டு, எத்தனை நாளைக்கு தான் இந்த வரலாறு எல்லாத்தையுமே நீங்க காணொலி வாயிலா பார்த்துட்டு இருக்கீங்க? நேரில் சேர்ந்து போக வேணாமா? எங்க கூட நீங்க வர வேணாமா? கண்டிப்பா எல்லாருமே நேர்ல போய் வரலாறு தொட்டு உணர போறோம். என்னைக்கு போக போறோம்? செப்டம்பர் 14ஆம் தேதி போக போறோம். எங்க இருந்து போக போறோம்? கும்பகோணம் பேருந்து நிலையத்தில இருந்து. எங்க என்னென்னத்தை பார்க்க போறோம்? ராஜேந்திர சோழர் கட்டின கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக போறோம். உலக புகழ் பெற்ற தாராசுரம் கோயிலுக்கு வந்து போக போறோம். அது மட்டும் இல்ல, ராஜேந்திர சோழருடைய பிரம்மாண்டமான அரண்மனையை தொட்டு உணர போறோங்க. இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல நம்ம பார்க்க போறோம். உடனே பதிவு செய்யுங்க. எப்படி பதிவு பண்றது? கீழே தெரியுற இந்த எண்ணுக்கு நீங்க குறுஞ்செய்தி அனுப்புனீங்கன்னா அதை எப்படி பதிவு பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று பயணம் என் கூடயும் மனோஜ் தம்பி கூடயும் சேர்ந்து. மறந்துடாதீங்க, உங்க நாட்களை குறிச்சு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி செல்வோம் சோழ தேசத்திற்கு. இது சுந்தரபாண்டியர் கட்டின சிவன் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய அவர் கட்டின அம்மன் கோவிலுங்க. இந்த எல்லா கோயில்களுமே வந்து நடை சேர்ந்து சாத்தப்பட்டிருக்கும். அது ஏசே கீழே இருக்கு, வழிபாட்டுல இல்ல. ஆனா காலையிலயும் சாயந்தரமும் சிறிது நேரம் வந்து திறந்து வந்து வச்சிருப்பாங்க. இந்த இடத்தோட மிகப்பெரிய சிறப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுனைதான். அதாவது ஒரு மலையோட அடிவாரத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு எதிர்த்தே ஒரு சின்ன சுனை, கோயிலுக்கு அப்படியே எதிர்த்தாப்புல இருக்கும். நல்லா அமைதியா ஓய்வெடுக்க, தியானம் பண்ண அற்புதமான அமைதியான ஒரு கோயிலுங்க இந்த கோயில். நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா இப்படிதாங்க ஒரு நந்தி அப்படியே வழிபட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயில் வந்து நடை சாத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோ முழுக்க பார்த்திருப்பீங்க. இந்த கோவில் என்ன, இதோட வரலாறுகள் என்ன, இங்க என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் புதுக்கோட்டையில இருக்கிற நார்த்தாமலையில கணம்பர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பார்க்கணுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 விடயங்களை ரொம்ப முக்கியமா வந்து கருத்துல வச்சுக்கணும். ஒண்ணு, இந்த கோயில் தனிமையில ரொம்ப ஒரு மலைக்கு ஒதுக்கு புறத்துல இருக்கு. இங்க போன் சிக்னல் கூட வந்து கிடைக்காது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 மணிக்கு மேல குரங்குகள் தொல்லை வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 குரங்குகள் உங்களை சூழ கூட நினைக்கும். ஏன்னா எனக்கு நேர்ந்து இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குரங்குகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எப்போ வந்தாலும் 5 மணிக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு போயிருங்க. கூட சேர்த்து தண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. இங்க பக்கத்துல எங்கேயுமே உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.